ஹாய், இந்த வீடியோவில் நாம் ரெகுலராக செய்கிற ஃபைனான்ஷியல் மிஸ்டேக்ஸ் மற்றும் அதற்கான சொல்யூஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். லைஃப்பில் ஃபைனான்ஷியல் க்ரோத் வரும்பொழுது எல்லாம் நம்ம லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கண்டிப்பாக செய்வோம். இங்கே தாங்க நாம் காமன் மிஸ்டேக் செய்கிறோம். மிஸ்டேக் நம்பர் 1, உங்கள் 5 இயர் க்ரோத் மற்றும் உங்களோட 20 இயர் ஃபைனான்ஷியல் கோல் என்ன? இதை நீங்கள் கிளியராக டிஃபைன் பண்ணணும். இது உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப கிளவராக சீரியஸாக இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவிங் செய்வீங்க. கோல் இல்லாமல் இருக்கிறது தாங்க முதல் மிஸ்டேக். இப்போது எக்ஸாம்பிள் பார்ப்போம். 1 லேக்குக்கு ஒரு டிவி வாங்குறீங்க, அது சம் ரீசனுக்காக டேமேஜ் ஆகிடுச்சு. மறுபடியும் உங்களால் அதே டிவியை வாங்க முடியுமா? இப்போ ஒருவேளை பதில் உங்களால் வாங்க முடியாது அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த பர்ச்சேஸுக்கு நீங்கள் சீப்பர் மாடல் டிவியை பார்க்கறது தான் உங்களுக்கான பெஸ்ட் ஆப்ஷன். டிவி இம்பார்ட்டன்ட், ஆனால் மாடல்ஸில் வெரைட்டி அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் தான் இன்டெலிஜென்ட்டாக உங்கள் ஃபைனான்ஷியல் பவர் தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணணும். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பவரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடைய இன்வெஸ்ட்மெண்ட் பவரும் உங்கள் நெய்பருடைய இன்வெஸ்ட்மெண்ட் பவரும் கண்டிப்பாக மாறுபடும். கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் கம்பேர் பண்ணுறது தான் மிஸ்டேக் நம்பர் 2. ஒரு ஐஃபோனுக்காக குழந்தைய வித்த ஸ்டோரி, கிட்னியை வித்த ஸ்டோரி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இது ஒரு குறிப்பிட்ட பிராண்ட் மேலே இருக்கிற அஃபினிட்டியின் காரணமாக, பற்றின் காரணமாக வந்துச்சு. இது பிராண்ட் அஃபினிட்டியோட உச்சகட்டம். ஐபிஎல்லுக்கு பிளாக் கலர் டிக்கெட் வாங்கியாவது பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது கொஞ்சம் ஸ்மாலர் டிகிரியில் இருக்கிற பிராண்ட் அஃபினிட்டி. ஒரு பிராண்ட் பற்று ஒரு ஃபேமிலிக்கு மந்த்லி கமிட்மெண்ட்ஸையும் எக்ஸ்பென்சஸையும் இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? பிராண்ட் ஆசைக்காக நீங்கள் கடனாளி ஆகிடாதீங்க. இதுதான் மிஸ்டேக் நம்பர் 3. வெல்த் கிரியேஷன் இஸ் அ மேரத்தான். இது ஒரு 100 மீட்டர் ரேஸ் இல்லைங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுப்போம். இந்த ஸ்டார்ட் பண்ண எஸ்ஐபி என்ன ஸ்டார் ரேட்டிங்? ஸ்டார் ரேட்டிங்னா என்ன? இது தெரியாமல், ரைட் நாலேஜ் இல்லாமல் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து ரிஸ்க் தெரியாமல் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு பிக் மிஸ்டேக். இப்போது நிறையா பேர் எங்களை போன்ற எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட அட்வைஸ் கேட்குறாங்க. இருந்தாலும் இன்னும் அவேர்னஸ் குறைவாக தான் இருக்குது. இதுதாங்க மிஸ்டேக் நம்பர் 4. 20 இயர்ஸ் பிஃபோர் இருந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இன்னைக்கு இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ரொம்ப டிஃப்ரெண்ட். இன்னைக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கடன் இல்லாமல் ஒரு வீடு போன்ற அசட் கிளாஸ் வாங்க முடியும். 4 ஸ்டார் அண்ட் 5 ஸ்டார் ரேட்டிங் உள்ள ஃபண்ட்ஸ் வருஷத்துக்கு 25% ரிட்டர்ன்ஸ் தருது. இன்னும் நீங்கள் கடன் வாங்கி தான் வீடு வாங்கணும், அப்படி ஒரு அசட் சேர்க்கணும் அப்படின்னு நம்புறீங்களா? இது ஒரு மைண்ட் செட் ப்ராப்ளம். இதுதாங்க மிஸ்டேக் நம்பர் 5. மறுபடியும் ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். நீங்கள் ஒரு மாலுக்கு போகிறீங்க, அங்கே நிறையா திங்ஸ் அட்ராக்டிவாக இருக்கும். நீங்கள் பிளான் பண்ணாமல் உங்கள் பட்ஜெட்டில் இல்லாமல் இம்பல்சிவாக ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறது தாங்க நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் உங்கள் வீடு நிறையா எவ்வளவு பொருட்கள் வாங்கி வச்சுருக்கீங்கன்னு செக் பண்ணுங்கள். எந்த ஒரு பொருளையும் பிளான் பண்ணி ரிசர்ச் பண்ணி வாங்கிறது தாங்க நல்ல விஷயம். நீங்கள் 36 ஹவர்ஸ் டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய டிசிஷன் கூட மாறுபடலாம். உங்கள் சேவிங்ஸ் அண்ட் வெல்த்துக்கு இந்த இம்பல்சிவ் பர்ச்சேஸுக்காக நீங்கள் செலவு செய்கிற காசை உங்கள் 5 இயர் பிளானையும் உங்கள் 20 இயர் பிளானையும் மனசில் கொண்டு இந்த அமௌண்ட்டை உங்களால் இன்க்ரீஸ் செய்ய முடிஞ்சால் உங்கள் 5 இயர் பிளானையும் உங்கள் 20 இயர் ஃபைனான்ஷியல் கோல் பிளானையும் நீங்கள் சீக்கிரமாக அடையிறதுக்கான சாத்தியக்கூறுகள், வாய்ப்புகள் இருக்குது. இதுதாங்க மிஸ்டேக் நம்பர் 6. இந்த மாதிரியான அவேர்னஸ் அண்ட் டிப்ஸ் வீடியோஸுக்கு மணி ஸ்கொயர் இன்சைட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.